Hi, this is the video about the legend, political activist, poet, and feminist Sarojini Naidu. Let's learn about her. சரோஜினி நாயுடு பார்த்தோம்னா பிப்ரவரி 13 1879 பிறந்திருக்காங்க. ஹைதராபாத்தில் ஒரு பெங்காலி குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா தன்னோட கல்வியை மெட்ராஸ் மாகாணம், லண்டன் அண்ட் கேம்பிரிட்ஜ்லாம் பெரிய பெரிய இடத்துல தான் படிச்சிருக்காங்க. இவங்க மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட், ஒரு கவிஞர் மற்றும் ஒரு ஃபெமினிஸ்ட். இவங்க பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸில் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்திஜியோட மிக தீவிரமான ஒரு ஃபாலோவராக இருந்திருக்காங்க. இவங்க தான் சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் கவர்னராகவும் வலம் வந்திருக்காங்க. இவங்க பாப்புலராக வந்துட்டு பாரத் கோகிலா மற்றும் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன்னா இவங்களோட போயட் இருக்கு இல்லையா, போயம்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த தத்துவமிக்க தேசியவாதத்தையும் அழகான உயிர்ப்பு மிக்க சில கருத்துக்களையும் வந்துட்டு அழகுபட வரிகளில் எடுத்து கூறுவதால் இவங்களுக்கு இந்த புனைப்பெயர் வந்து வழங்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இவங்க தன்னோட வாழ்நாளில் முழுவாசியாக பார்த்தோம்னா அரசியலுக்கு மட்டும்தான் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா சுதந்திரம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில், சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி இந்தியன் லீடர்ஸ்னு சொல்லப்படுற மிக பிரபலமான லீடர்ஸ், அதாவது மகாத்மா காந்திஜியில் தொடங்கி அம்பேத்கர், நவரோஜி முதலான எல்லாரோடும் இவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா இவங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட், அதையும் தாண்டி தேசப்பற்று மிக்கவங்க அப்படிங்கிறதுக்காக தான். த கிரேட் லெஜண்ட் பற்றி அவங்களோட டைம்லைன் சின்னதாக நம்ம பார்த்துடலாம். 1905 பெங்கால் பார்ட்டிஷன், அதாவது வங்க பிரிவினை நடந்த சமயத்தில் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1925 பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸில் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே இயரில் பார்த்தோம்னா அவங்க மிகப்பெரிய ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து அந்த பார்ட்டியில் மாறுறாங்க. அதே போல் அதே இயரில் கான்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளேஸில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸில் பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கூட்டத்தில் முக்கிய ஆளாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த சில சிக்கல்கள், பிரச்சனை, அரசியல் சூழ்நிலை பிரச்சனை காரணமாக வந்துட்டு 1925 மகாத்மா காந்திஜி அவர்களோடு பார்த்தோம்னா சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா 1931 சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. இருந்தாலுமே மகாத்மா காந்திஜியோட கொள்கைகளையும் கோட்பாடுகளாலும் ரொம்பவே ஈர்க்கப்பட்ட சரோஜினி நாயுடு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக்கிறாங்க. இதன் காரணமாக மறுபடியும் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி அவர்களுடன் சேர்ந்தே வந்து 21 மாதங்களாக சிறையில் அடைக்கப்படுறாங்க பிரிட்டிஷ் காலனி ஸ்டேஷன் நடந்த சமயத்தில். இந்த சமயத்தில் மகாத்மா காந்திஜியோட அன்புக்குரிய நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக மாறுறாங்க. இதனால மகாத்மா காந்தி வந்துட்டு சரோஜினி நாயுடு அவர்களை வந்துட்டு ஒரு அன்பா வந்துட்டு மிக்கி மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை புனைப்பெயர் ஒரு சின்ன ஒரு பெண்ணேமால அழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி பார்த்தோம் அப்படின்னா சரோஜினி நாயுடுவோட இந்த போயம் வரிகளை வந்துட்டு மிகவாக வந்து பாராட்டுவார். அவ்வளோ டிலைட்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ரொம்ப ஆழமான கருத்துக்களை அற்புதமான வரிகளில் புதுமையில் வந்து பதிவு செய்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு வந்து பாராட்டுவார். 21 மாதங்கள் கழித்து இருவருமே வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. பிறகு பல அரசியல் சூழ்நிலை சர்ச்சைகளை சந்தித்த சரோஜினி நாயுடு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறமேட்டுக்கா உத்தரப்பிரதேஷ் மாகாணத்தில் சுதந்திர இந்தியாவில் முதல் பெண் ஆளுநராக வந்துட்டு நியமிக்கப்படுறாங்க. 1949 மார்ச் 2 தன்னோட பணியிடத்திலேயே, அதாவது அலுவலகத்திலேயே மாரடைப்பின் காரணமாக இறந்துடுறாங்க. இவங்களோட தீவிரமான முனைப்பான ஒரு செயல்பாடுகள் வந்து இந்திய பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சியே பார்த்துருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்கள், அநீதிகளை வந்துட்டு முழுசாக ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள இந்த சமையலறை, ஒரு வீடு, இந்த மாதிரியான ஒரு சமூக ஒரு ரிலீஜியஸ் கோட்பாடுகள்லேருந்து விடுவிச்சு அவங்கள ஒரு லைம் லைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விஷயத்துக்காக ரொம்பவே தன்னோட வாழ்நாள் அர்ப்பணித்து மிகப்பெரிய அளவில் பாடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி தன்னோட கவிதை மூலியமாக வந்துட்டு இந்தியன் கல்ச்சர், அப்புறம் இந்தியன் ஹெரிட்டேஜ், அப்புறம் இந்தியனோட பல விஷயங்களை பற்றி உலக அளவில் வந்துட்டு அறியப்படுவதற்கான இங்கிலீஷ் போயம்ஸ் மூலிமா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு அரசியலில் வந்து தன்னை முழுநேர பங்கேற்பாளராக
பணியமர்த்தி கொண்டு அரசியல் மூலியமாக இந்தியாவுக்கு என்ன தேவை, அதாவது எக்கனாமிக்கலாக பொலிட்டிக்கலாக என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சரோஜினி நாயுடு அவர்களை பற்றி பேசும்போதே வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரேவ் ஸ்பிரிட் கண்டிப்பாக வரும். அவங்கள பற்றி கேட்கும் போதும் சச் எ கிரேட் லெஜண்ட் அண்ட் இம்மென்சிவ் பார்ட்டிசிபேஷன் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய பெருமை மிக்க மதிப்புமிக்க நபரை பற்றி இங்கே எனக்கு தெரிஞ்ச லெவலில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி அடுத்த ஒரு பதிவில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்தது பாய் ஃப்ரம் கிருத்திகா. டேக் கேர். தேங்க்யூ.